ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த 2 ப்ரோப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரோப் நம்ம மேல் வழியா ஸ்கேன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ப்ரோப். இத டிரான்ஸ் அப்டாமினல் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம அடி வழியா ஸ்கேன் பண்றதுக்காக யூஸ் பண்றது டிரான்ஸ் வெஜைனல் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ப்ரோபா. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த அடி வழியா ஸ்கேன் பார்க்குறது அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். சிவியர் பெயினில் வருவாங்க, இல்லை சிவியர் ப்ளீடிங்கில் வருவாங்க. ஆனால் நம்ம இது சொல்லும் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. இல்லை டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது, வலிக்கும் அப்படின்ட்டு. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த மொமெண்ட் அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்க தான் செய்யும். பட் நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த அடி வழியாக ஸ்கேன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த ப்ரோப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது மேலே பார்க்குறோம். ஸோ உங்கள் மேல் வயிறு, அதில் இருக்கிற ஃபேட், அதுக்கப்புறம் உங்கள் ஒண்ணுக்குப்பை, அதை தாண்டி தான் உங்கள் கர்ப்பப்பையை இந்த ப்ரோப் வந்து இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வேவ்ஸ் ரீச் பண்ணும். ஸோ அந்த குவாலிட்டி கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோப் நம்ம யூஸ் பண்ணும்போது, இது டைரெக்டாக அடிவழியாக ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் யூட்ரஸை ரீச் பண்ணும். யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இந்த ப்ரோப் கிட்ட. அப்போது வர குவாலிட்டியோட அந்த இமேஜ் குவாலிட்டி ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். என்ன ஃபைண்டிங் அப்படி இருந்தாலும், சின்ன ஃபைண்டிங்காக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்டாபிக் ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். அது ஒரு 8 mm இல்லை 1 cm இருக்கும் போதே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணிட முடியும். அதுக்காக தான் மெயினாக நம்ம அடி வழியாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். தயவுசெய்து பயப்படாதீங்க. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ரொம்ப பெயின் எல்லாம் இருக்காது. ஆனால் அந்த ரிப்போர்ட் குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டி, அந்த அக்யூரசி எல்லாமே ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். தேங்க்யூ.